गाइस वेलकम बैक एमडीएल பாக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நான் எங்க அம்மாவும் சேர்ந்து சிக்கன் குழம்பு சிக்கன் ஃப்ரை பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இஞ்சி ஒரு துண்டு, இது சின்ன இஞ்சிங்கிறதுனால நான் 2 துண்டு போட்டிருக்கேன். சோம்பு கொஞ்சம், குறுமிளகு கொஞ்சம், அதுக்கப்புறம் கிராம்பு கொஞ்சம், பட்டை கொஞ்சம், அதுக்கப்புறம் ஒரு உருண்டை அளவுக்கு பூண்டு எடுத்துக்கணும், 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் வரமிளகாய் 5-6, சீரகம் கொஞ்சம், சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, மல்லிப்பொடி, தேங்காய் கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காய் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் சிக்கன் 3/4 கிலோ. இது வந்து ஃப்ரைக்கு சிக்கன் லைக் எடுத்திருக்கேன் நான். இது எப்படி சமைக்கிறதுங்கிறது இப்போ பார்க்கலாம். முதல்ல இப்போ நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் இந்த 5 வரமிளகாய், சீரகம், அதுக்கப்புறம் குறுமிளகு, சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃப்ரை பண்ணது எல்லாமே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுத்தது எதை எடுக்க போகிறோம்னா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது 3ஐயும் எண்ணெயில் போட்டு வறுக்க போகிறோம். இப்போ இந்த 3ஐயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இதே மாதிரி நம்ம வானலியில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். இஞ்சி பெருக்கிறதுனால நான் சின்ன சின்ன கட் பண்ணிட்டேன். நம்ம பார்க்கணுங்கிறதுனால ஒரு 2 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் போடுறதுனா அந்த அளவுக்கு குழம்பு வசதியாக இருக்கும். ஒரு குழம்பு கிடைக்கும். நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ மல்லிப்பொடியும் கரம் மசாலாவும் உள்ள போட்டுருக்கு. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். மஞ்சள் ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சளும் சேர்த்துக்கலாம். இதுலேயே வந்து நம்ம தேங்காய் எடுத்துக்கொள்ளையும் அந்த தேங்காயும் எடுத்து போட்டு ஒரு கிழது கிளறிடலாம். இதுலேயே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈரமாக வரைஞ்சி இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது மிக்சியை நம்ம அதை போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அது என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போது நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து கழுவி வச்சேன் இந்த சிக்கனை போட்டுக்கலாம். எப்பவுமே உப்பு மஞ்சளும் போட்டு தான் நல்லா வாஷ் பண்ணி வைப்பேன் சிக்கனை. அது எப்பவுமே எடுத்துக்கு நல்லது. எந்த கிருமி இருந்தாலும் அது இதாகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிடலாம். இதை நல்லா நம்ம வதக்கணும். நல்லா இப்படி கிளறணும். இப்போ பச்சையாக இருக்கிற மாதிரி தெரியுது நல்லா சிக்கன். நீ கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் ஓரளவுக்கு வெந்து அப்படியே அது தண்ணியெல்லாம் இருக்கணும். அந்த அளவுக்கு இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ சிக்கன் தாளிப்புக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று, ஒரு தக்காளி வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இருக்குங்க, என்ன வேணாலும் விட்டுருங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து, அவ்வளோதான். இது வந்து தாளிப்புக்கு நான் யூஸ் பண்ணுறது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கும் இப்போ இருக்கிற சிக்கனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ அந்த டைமில் உப்பு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு எவ்வளோ சிக்கனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த காரம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த சிக்கனுக்குள்ளே எடுத்து ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு எல்லாம் வதக்கிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சு இந்த சிக்கன் வந்து நல்லா வேகணும். அதுக்கு நம்ம இந்த வடை சட்டியை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா கொதிக்குது. இந்த பட்டை ஸ்மெல் ஃபுல்லாக போகணும். சிக்கன் நல்லா வேகணும். பாருங்கள் எப்படி தடவை கொதிக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம்னா இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ நம்ம சிக்கனை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றினா போதும். நான் கடுகு போட மாட்டேன் சிக்கனுக்கு. ஸோ அதனால் வெங்காயம், கருவேப்பிலை, போட்டு ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ இந்த தக்காளியை இதில் சேர்க்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி இந்த குழம்புல நம்ம அதை கொட்டிடலாம். இது விழுந்து எடுத்து நம்ம குழம்புல போட்டுடலாம். குழம்பு ரெடி. இந்த மாதிரி
மாதிரி நீங்களும் சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு மேலே மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கலாம். சுவையான சிக்கன் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.